பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை மனமகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் ஜெபத்தோடும் துவங்குவோமாக. மகா பரிசுத்தமுள்ள திரியேக தெய்வம், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கொடுத்து வீடுகளில் இருந்துமே ஆராதிக்கத்தக்கதாக, தொழுது கொள்ளத்தக்கதாக சிஎஸ்ஐ மத்துராய் பாஸ்டர் திருச்சி மக்களாக, இன்னும் பல்வேறு இடங்கள் இருக்கிற மக்களாக ஆண்டவர் எங்கள் ஒருமனப்பட்டுமே ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்த ஓய்வினாலை பரிசுத்தமாய் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் பிரியமாய் ஆராய்த்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனை கர்த்தர் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை புரிந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்ப பாமலையாக 1வது பாமலையை பாட கடவும். 1வது பாமலை. ஜெப ஒழுங்கு தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுடைய தன்னுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே வீடுகளிலே அங்காங்கே இருந்த வண்ணமாக முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய கிருபாசன தண்டை இருக்கிறோம் என்ற உணர்வோடு, பரலோக சிம்மாசன தண்டை இருக்கிறோம் என்ற உணர்வோடு, பரிசுத்த வேலை என்ற உணர்வோடு, பரிசுத்த தேவன் மத்தியில் வந்திருக்கிறார் கடந்து வந்தர் என்ற உணர்வோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கையுடன் இணைத்துக் கொள்வோம். திருச்சி மக்களாக சர்வனம் வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினால் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார்.
மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்துண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்திலே நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி இவரோடு இருக்கும் நாள் நாம் மாசில்லாமல் பரிசுத்தமும் நடக்கவும், நாம் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாயும் அருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோஸ்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தன் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னின் தான் அன்பு கூறுகிறான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக.
ஜபங்கள் சமானத்துக்கு காரணமாக சந்தையை விரும்புவ தேவனையும் அறிவது நித்திய ஜீவன் மெய்ப்பது மெய்சுவாதீனம் தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியாராய் நாங்கள் இந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசுவை விடுவிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவ கிருபைக்காக சர்வநித்திய தேவனை நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே நாளிலும் உமது மிகுந்த வல்லமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நாளை நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபைக்காக மகா அதிசயங்களை செய்கிற சர்வமுள்ள நித்திய தேவனே எங்கள் பேராயர் கோவைத்தமத்தின் பேராயர் மேலும் எல்லா குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் மக்கள் பிரியமாக நடக்க முடியும் ஆசீர்வாதமாக பண்ணி அவர்கள் மேல் ஓயாமல் பைய செய்தவர்களும் கர்த்தாவே எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிடும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் தேவனே ஜீவதயாபர பிதாவே அபாத்திரமான முதலடியர எங்களுக்கு மற்றெல்லா மனிதருக்கும் தேவரின் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் உள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உணர்தயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை எங்களை சிஷியதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் கூறிய எல்லா சூழலுக்கும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு நாளை உலகத்தை விட்டுக் கொண்ட விலமதியாத அன்புக்காகவும் கிருபையின் ரத்தினங்களுக்காகவும் மகிமையுடையவும் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாள் உண்மையாய் என்று இருந்ததும் எங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உடைய புகழை பரிசுத்தப்படுத்தவும் தேவரில் செய்த உபகாரம் எல்லாவற்றும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மென்மையும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. அறிவிப்புகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸுக்கு முதலாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். உங்களுக்கு சரிவர அது வரவில்லை, பக்கத்து வீட்டுக்கு வருகிறது, எனக்கு வரவில்லை என்று சில சொன்னீர்கள். அதை குறித்து நீங்கள் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்படி, திருச்சபை ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்படி அல்லது போதகருக்கு இன்ஃபார்ம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உடனடியாக சரி செய்யப்படும். சந்தா மற்றும் கவர் காணிக்கைகளை நமது ஆலய அலுவலகத்தில் படைக்கவும். வீட்டு அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர்கள் மாற்றினால் ஆலய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஜூலை 2020 மந்த் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சர்வீஸ் அனைவரும் தயவுசெய்து பங்கு பெறுங்கள். பங்கு பெறாத மக்களையும் நீங்கள் ஒரு ஊழியமாய் கருதி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற சகோதர சகோதரிகள் 9th ஆகஸ்ட் மாஸ்டர் ஏரன் ஜோயல், மாஸ்டர் ஏலன் ஜான் பேட்ரிக், மிஸ்டர் அகஸ்டின் ஜெபகுமார். On 11th Mrs. Benedicta. 11th Miss Janet Saba Julie. 12th Mr. Joseph. 14th Dr. Rubila Ponsalomi. 15th Mrs. Sudandra Kumari, Mrs. Chandrabai. திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே. திஸ் இயர் வில் பி த இயர் ஆஃப் பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். திருமண அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திரு சுரேஷ் சைமன் மாசலாமனை என்பவரின் குமாரத்தி செல்வி எஸ் ஹிதா சாந்தனை என்பவரும், சென்னை திருமண்டலம் சர்ச் ஆஃப் விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு எட்வர்ட் பாண்டியன் என்பவரின் குமாரன் திரு ஆண்ட்ரூ ரஞ்சித் பாண்டியன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உணர்ந்து உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை, இறுதி அறிக்கை. மேலும் ஒரு அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவரின் குமாரன் செல்வன் டி காட்வின்
ஜே காட்வின் என்பவரும் சென்னை இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஞானராஜ் கோயில் பிள்ளை என்பவரின் குமாரத்தி செல்வி ஜெனிஃபர் ஸ்வீட்டி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதன் எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. மேலும் ஒரு அறிக்கை, நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜன் என்பவரின் குமாரன் செல்வன் ஆர் பெர்லின் ஆப்ரஹாம் என்பவரும் கோவை திருமண்டலம் வடவள்ளி போதேஸ்வரம் ஆலயத்தைச் சேர்ந்த திரு துரைசிங் என்பவரின் குமாரத்தி செல்வி டி ஜெனிஃபர் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, பிறந்தநாள் கொண்டாடுகிற சகோதர சகோதரிகளை சிறு பிள்ளைகளும் சமூகத்தில் ஒப்பித்து ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மணமக்களை, அதை சார்ந்த குடும்பங்களை உங்கள் சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நீண்ட கரம், அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆண்டு இந்த திருமண காரியங்கள் அவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தர் முன்னென்று நடத்தி கொடுக்கும்படியாக, கர்த்தர் முன் செல்லும்படியாக, பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, பராமரிப்பை கொடுக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, குறைகளை நிறைவு செய்யும்படியாக, கணவர் கல்யாணத்தில் நிறைவு செய்த இயேசுவின் பிரசனம் சிறப்பாய் நடத்தி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். தியானத்திற்கு என்று ஆயத்தமாக 249வது பாமாலையை பாட கிடப்போமாக. 249. பரிசுத்த ஓய்வு நாளிலே கிறிஸ்துவ திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் குடும்பங்களிலே, திருமண காரியங்களிலே நீர் முதன்மையானவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீரே எங்களை திருமணத்தில் இணைத்தவர், எங்கள் குடும்பத்துக்கு தலைமை. லார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, காட் ஆஃப் அவர் ஃபேமிலி, Lord, lead us this worship, lead us this contemplation meditation. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஜெபித்த வண்ணமாக
கிறிஸ்துவ மேரேஜ் அண்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலி லைஃபை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆம், பொதுவாக கர்த்தர் ஒரு ஆணையம் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணையும் ஆணையம் எடுத்து அவைகளை அவர்தான் இணைக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக கர்த்தர் தான் என்ஜினியர் ஆஃப் த ஃபேமிலி, பில்டர் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபேமிலி லைஃப். அவ்விதமாய் கட்டும் பொழுது ஆலயத்திலே அவர்களை அழைத்து அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது உடன்படிக்கை என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உடன்படிக்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை திருமண வாழ்க்கையிலே அவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். recall your covenant, marriage covenant happened many years ago. அந்த ஆலயத்திலே உங்கள் மனைவிக்கு அல்லது ரெஸ்பெக்டிவ் கணவனுக்கு நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் என்று சொல்லி அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அவரை உள்ளவாறு ஏற்றிருக்கிறீர்கள். கணவன் எவ்விதமாக என்ன படித்திருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் உள்ளவாறு முழு இருதயத்தோடு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கர்த்தர் உங்களை இணைத்து உங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்வை எண்ணி பார்த்து திருமணத்தை எண்ணி பார்த்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். பொதுவாகவே கிறிஸ்துவ குடும்பங்கள் கட்டுவதென்பது கர்த்தர் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி எடுத்து கட்டுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. ஒரு திருமண ஒப்பந்தத்தில் திருமண உடன்படிக்கை உறவில் இணைக்கப்படுகிற ஆணும் பெண்ணும் இயற்கையாகவே அவர்கள் இம்பர்ஃபெக்ட் பீயிங் தான், குறைவுள்ளவர்கள் தான். திருச்சபை என்பது காம்போசிஷன் ஆஃப் த பிலீவிங் சின்னர்ஸ். விசுவாசிக்கிற பாவிகள் தான், குறை நிறைகளோடு தான் இருப்பார்கள். ஆதலால் ஒரு பர்ஃபெக்ட் கப்பல் என்று சொல்ல முடியாது. மேரேஜ் என்பது டூ இம்பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ் இடையே நடத்தப்படுகிற ஒரு காரியம். டூ இம்பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது முழுமை பெறாத, முழுமையை நோக்கி விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் தான் இணைக்கப்படுகிறார்கள். அப்போ குறைகளோடு ஒருவர் அக்செப்ட் ஏற்றுக்கொள்வதுதான் திருமணம். அது கிறிஸ்துவ திருமணம். ஆம், imperfect believing sinners moving towards a perfect family life. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும். கடந்த வருடத்தில் இருக்கிற மாதிரி இந்த வருடத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடாது. இந்த வருடத்தில் கொஞ்சம் சண்டையை தவிர்க்கலாம். சண்டை வராது என்று சொல்லவில்லை, குழப்பங்கள் வராது என்று சொல்லவில்லை. No family is perfect in this world. என் குடும்பத்தில் சண்டைகளே இல்லை, பிரச்சனைகளே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. Sometimes we used to quarrel, argue, accuse each other. குற்றங்களை சாட்டி கொண்டிருக்கிறோம், shouting, express our anger. எல்லா குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. சில சமயத்தில் எல்லாமே ஃபைட்டிங் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரே வீட்டுக்குள் சில சமயத்தில் எனக்கு தெரியும் ஒரு சிலர் பேசாமல் இருப்பீங்க. கணவனோடு மனைவி பல மாதங்கள் பேசாமல் கூட இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர் இருந்தாலும் இறுதியில் வெல்வது எது? அந்த குடும்பத்தை கட்டி காப்பது எது என்று சொன்னால் லவ் ஷுட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இன் யுவர் ஃபேமிலி. அன்பு பெருகிக்கொண்டே இருக்க குறைகளும் மன்னிக்கப்பட்டு கொண்டே கலந்து கொண்டே இருக்கும். லவ் கவர் அப்ஸ் எவ்ரிதிங். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அவர் ஜாப் as a Christian husband, Christian wife, a Christian children of God, our job is to love our family without stopping. மனைவியை தொடர்ந்து நீங்கள் அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகளை அன்பு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. If love stops in your family life will be stops. அன்பு குறைந்து விட்டால், அன்பு என்னால் செய்ய முடியாது இனிமேல் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ஃபேமிலி லைஃப் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஸோ லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் ஃபேமிலி லைஃப், கிறிஸ்டியன் ஃபேமிலி லைஃப், வாட் எவர் வேர்ல்ட்லி லைஃப் ஃபேமிலி ஆர் காட்லி ஃபேமிலி. அந்த லவ் அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கு. சண்டை அதிகமான அன்பு செலுத்துங்க, அதிகமாக சண்டை வந்தால் அதிகமாக அன்பு செலுத்துங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெறுகிற மாதிரி அன்பை அதிகமாக செலுத்துங்கள்.
அன்பு எங்கே பெற்றுக்கொள்வது? வேதம் சொல்லுகிறது ரோமன்ஸ் 5:5, ஏதோ தேவனுடைய விசுவாசுடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் அந்த அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் ஒரு ஜெபத்தில் பெற்று அந்த அன்பை செய்யணும். அகாப்பி அன்பை, செல்ஃப்லெஸ் லவை குடும்பத்திலே நீங்கள் பொழிந்து கொண்டே இருக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இல்லைன்னு சொன்னால் வேர்ல்ட்லி ஃபேமிலிக்கும் காட்லி கிறிஸ்துவ ஃபேமிலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஈவன் பறவை கூட்டுக்குள்ள அந்த அன்பை பார்க்குறோம். எங்கேயோ இருந்து பறவை அது என்ன செய்கிறது? போய் புழு பூச்சிகள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு தொண்டையில் வச்சுக்கிட்டு கூட்டுக்குள்ளே வருகிறது. 5-6 குஞ்சுகளுக்கு என்ன செய்கிறது? அந்த உணவை பாசமாக நேசமாக விட்டுகிறது. பறவை கூட்டுக்குள்ளே அந்த ஃபேமிலி லவ்வை பார்க்குறோம். ஏன் கடித்து குதறுகிற காற்று நாய்களை பாருங்கள், அதுவும் கூட கவிட்டு வந்து ஒரு இன்னொரு மிருகத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை கக்கிட்டு குட்டிகளுக்கு அந்த குடும்ப அன்புங்கிறது அது விசேஷித்தமானது. மிருக ஜீவன் வரைக்கும் பாமர ட்ரைபல் ஃபேமிலி கூட போய் பாருங்கள், சாதாரண அன்எஜுகேட் ஃபேமிலி பாருங்கள், அவங்க நம்மளை காட்டிலும் அதிகமாக ஈகோ இல்லாமல், ஈகோ கிடையாதுங்க. where there is ego in between husband and wife, among the children, among the family members, there is no family. ஈகோ இருக்கக்கூடாது. ஆம், அதுதான் ஃபேமிலி. ட்ராப் ஆல் யுவர் ஈகோஸ் இன் யுவர் ஃபேமிலி. ஆம் பிரியமானவர்கள், இன்னைக்கு அதிகமாக படிப்பு, அதிகமான வேலை வாய்ப்பு, அதிக சம்பாத்தியம், செல்ஃப் ரிலையன்ட் அதிகமாக ஆக 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 ஒரு கணவன் லைட்டாக திட்டினாலே ஈகோ வந்து விடுகிறது. ஒரு மனைவி சொல்லிவிட்டாலே ஈகோ வந்து விடுகிறது. அல்லது பெற்றோர்கள் they are enjoying the human freedom. பெற்றோர்கள் ஏதாவது அறிவுரை சொல்லிவிட்டால் ஐ ஹேவ் a freedom, I have my own life, I have to live my own life என்று சொல்லி உங்கள் ஃப்ரீடத்தை எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பிரச்சனை. இந்த நாட்களில் எல்லாம் இருந்தாலும் இதன் மத்தியிலும் என்ன செய்யணும்? என்ஹான்ஸ் யுவர் லவ். அன்பை அதிகப்படுத்துங்கள். அந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? உங்களிடத்தில் இருக்கிறது செல்ஃபிஷ், பொசசிவ், ஈகோ சென்ட்ரிக், எல்லாம் ஃப்ளஷ் ஓரியன்ட், ஈகோ ஓரியன்ட், லஸ்ட் ஓரியன்ட் லவ் தான் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே பொழியப்படும் பொழுது அனுதினமும் அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற குடும்பம், அந்த அன்பு தேவனுடைய அன்பினால் உந்தப்பட்டு நடத்தப்படுகிற குடும்பம் ஒரு அன்பு பெறுகிற குடும்பமாக. அதுதான் 1 கொரிந்தியர் 13. எனக்கு எல்லாம் இருந்தும் அந்த அன்பு இல்லை என்று சொன்னால், ஒவ்வொரு திருமணத்திலும் இதை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அன்பு மாத்திரம் இல்லை, எனக்கு அற்புதம் செய்கிற வர இருக்குது, அது இருக்குது, நான் பித்திருக்கு தரிசனம் சொல்கிறேன், பெரிய ஊழியம் செய்கிறேன், ஆனால் குடும்பத்தில் அந்த அன்பை நான் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லை. அன்புதான் பெருது. விசுவாச நம்பிக்கை அன்புதான் பெருசு. அதான் அகாப்பே, செல்ஃப்லெஸ் sacrificial love is the basic for our Christian married life. இங்கே ஆணும் பெண்ணும் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, இதை தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க மத்தியில் அந்த அன்பு இருக்கிறதா? அன்பு, அந்த லவ், அகாப்பே லவ் இஸ் த பேசிக் ஃபார் கிறிஸ்டியன் வெட்டிங். அந்த அன்பை நம்ம பெருக்கணும், நாளுக்கு நாள் விருத்தி பண்ணணும். ஸோ மேரேஜ் என்பது யூனியன் ஆஃப் டூ கிரேட் imperfect being இருக்கிறது. பட் they have a great love in their hearts with the help of the Holy Spirit. Every day they are infilling with the help of the Holy Spirit, infilling the divine love, agape. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேரேஜ் என்பது யூனியன் ஆஃப் டூ கிரேட் ஃபர்கிவர்ஸ். அன்பிருந்து அன்பு சகலத்தையும் மன்னிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பினால தான் இயேசு கிறிஸ்து சகலத்தை நமக்கு மன்னித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே. ஆம், எவ்வளவோ கேடுகட்ட பாவிகளாக இருந்த நம்மை உளையான செல்வன் தூக்கெடுத்து கர்ம நிறுத்தத்தக்கதாக புதுப்பாட்டை கொடுக்கத்தக்கதாக அவனுடைய அன்பு, அந்த கருணையின் பிரமாகம் மீது மன்னிப்பு. எத்தனை முறை மன்னிக்கலாம்? குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு 10 முறை மன்னிங்க, 100 முறை மன்னிங்க, 1000 முறை மன்னிங்க, நோ ப்ராப்ளம். குடும்பத்தில் மன்னிச்சுக்கிட்டே இருங்க. அன்பு பெருகிற இடத்துல மன்னிப்பு பெருக வேண்டும். அன்பு செய்து கொண்டு மன்னித்து கொண்டு இருப்பதுதான் குடும்ப உறவு. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விடுகிறார்கள், அப்பா திட்டி விடுகிறார், அதுக்குள்ளே அவர் ஈகோ வரக்கூடாது. அப்பா நான் அடிச்சிட்டார், திட்டார், அதனால் வெறுப்பாக பார்ப்பேன், அந்த வெறுப்போடு தான் இருப்பேன், அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன் என்று வீம்பாக இருக்கக்கூடாது. சமயத்தில் ஒரு குடும்பத்தில் நான் போகும்பொழுது நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் யாருன்னு. ஒரு சிறு பிள்ளை அப்பாவுக்கு பர்த்டே விஷ் சொல்லவில்லை. ஏன் கேட்டால் ஏதோ ஒரு அப்பா திட்டிருக்கலாம், இந்த ப்ரீவியஸ் டே ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு முன்னத்த வருஷத்தில் அழகாக எழுதி ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ டேடி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி லாங் லைஃப் என்றெல்லாம் எழுதி டிஸ்பிளே பண்ண அந்த பிள்ளை இந்த வருடத்தில் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் சொல்கிறார், அப்பா சொல்கிறார், ஐயா நாட் ஈவன் விஷ்,
நான் நைட் தான் போயிருக்கிறேன் 10 மணிக்கு. காலை முதல் நைட் வரைக்கும் அப்பாவுக்கு ஒரு விஷயம் கூட கொடுக்கல. ஒரு சின்ன பெண் வைராகிய பாருங்க. இந்த நாட்களில் அன்பு பெருக வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு அன்பு தான் குடும்பத்தை கட்டும். மன்னித்து விடுங்கள் யார் என்ன செய்திருந்தாலும். ஸோ மேரேஜ் என்பது யூனியன் ஆஃப் டூ கிரேட் ஃபர்கிவர்ஸ். அந்த ஃபர்கிவிங் நேச்சர் இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பேசிக் தகுதி. யூஆர் குவாலிஃபைட் ஃபார் கிறிஸ்டியன் மேரிட்டல் லைஃப் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புதுசாக திருமணத்துக்கு 3 குடும்பங்கள் நம்ம திருச்சபையில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திருமண பேண்ட்ஸ் வாசிக்கப்பட்டது. ஆனால் உங்களிடத்தில் எந்த நேச்சர் இருக்கிறதா என்று யூ ஹாவ் டு டிக் யுவர் செல்ஃப், இன்ட்ரோஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நான் மன்னிக்கிறேன்னா, மன்னிக்கும் குணத்தை பெருக்கிக் கொள்கிறேன்னா, எதன் அடிப்படையில் பெருக்கிக் கொள்ள முடியும்? பரிசுத்தாவின் மூலமாக இருதயத்தில் அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை கிடையாது, ஈகோ கிடையாது என்று வேதம் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறது. ஆம், if you forgive, your family life will be continue, தொடரும். if you don't forgive, அங்கதான் டைவர்ஸ் வருகிறது. கிறிஸ்துவ குடும்பங்கள் அநேகர் 6 மாதம் வரைக்கும் தாங்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரியத்தில் மன்னிக்க முடியாத நிலைமை, ஈகோ டச் பண்ண உடனே கோர்ட் படியேறி அங்கே டைவர்ஸில் பார்க்குறோம். பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஏன்னா காரணம் சகிப்புத்தன்மை குறைந்து விடுகிறது. மேரேஜ் இஸ் யூனியன் பிட்வீன் 4 பேரண்ட்ஸ் இருக்கணும். சகிப்புத்தன்மை, மன்னிக்கணும். குறைகளோடு இருக்கிறவங்க தான் திருமணத்தில் இணைகிறார்கள். குறைவான, அதாவது இம்பர்ஃபெக்ட் பீயிங் தான் கர்த்தர் இணைக்கிறார். யூனியன் ஆஃப் 2 imperfect individuals, the union of forgivers. மன்னிக்கிறவர். அடுத்தது யூனியன் ஆஃப் those who exercising forbearance, சகிப்புத்தன்மை, endurance இருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு குடும்பத்தை நடத்த வேண்டும். அது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கணவனை சகிக்கவே முடியாமல் கூட இருக்கலாம். மனைவி செய்கிறதெல்லாம் சகிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் லாங் சஃபரிங், என்டியூரன்ஸ், பேஷன்ஸ். பொறுமையோடு நீடிய சகிப்புத்தன்மை குடும்பத்துக்கு அவசியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என் கணவனுக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கா, படிப்பு இருக்கா, தாளம் இருக்குதா, அழகு இருக்குதா என்று பார்த்தா அன்பு கூறுகிறோம், பாசம் வைக்கிறோம். ஒரு குவாலிஃபைடு இருக்கிறாரா, அதனால தான் அன்பு வைக்கிறேன் அப்படின்னு தான் இருக்குதா? அப்படிலாம் எந்த ரீசன் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் அவங்க ஒருத்தர், அதனால அன்பு தானாக பொங்கி வரணும். ஆம், வேதர் they are fit or unfit, they are beautiful or ugly. என் குடும்பத்தின் அங்கம், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி, அண்ணன் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் we accept our family members and exercise our love, agape love, whether they deserve or undeserve. உங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம், உங்களை புண்படுத்தியிருக்கலாம், whether they deserve or undeserve for your love. தொடர்ந்து கான்ஸ்டன்டாக அன்பு மழை பொழிந்து கொண்டே இருப்பதுதான் the beauty of the family, the power of the family, beauty of the family, the power of the family. அன்புக்குரியவர்களே, குடும்பங்களை இவ்வாறு தொடர்ந்து ஒருவரை ஒருவர் குறைநறைகளோடு ஏற்றுக்கொள்வதும், தொடர்ந்து அன்பு மழை பொழிவதும், மன்னிப்பு மழை பொழிவதும், தொடர்ந்து பொறுமையோடு சகித்து கொண்டே இருப்பதும் தான் ஒரு குடும்பத்துக்கு அழகு. the beauty of the Christian family, the power of the Christian family. இப்படிப்பட்ட மேலான அம்சங்கள் பொதுவாக பரவலாக எல்லாம் ஒன்லி ஃபேமிலியில் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இணைந்த ஒரு யூனிட்டாக இருக்கிறது. பொதுவாக அதர் கிறிஸ்டியன் ஆர் நாட் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், இந்த சகிப்புத்தன்மைகள் இருந்தால் கண்டிப்பாக அது ரன் ஆயிடும், டைவர்ஸில் போகாது. ஆம், ஒரு ஸ்மூத் ஹார்மோனியஸ், ஒரு சமாதானமாக குடும்பங்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஃபேமிலி நடத்துகிற டிஸ்ஃபங்க்ஷன் பிற்காலத்தில் ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டை, உலகத்தையே பாதிக்கும். டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் என்றால் என்ன? டிஸ்ஃபங்க்ஷனல், நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, deviating from norms, functioning dangerously, families with broken relationship, without mutual understanding, சிதைந்து போன உறவுள்ள குடும்பங்கள், immature and bad behavior of the parents, showing partiality among the family. அதாவது ஒரு மூத்தவனுக்கு மேலே அன்பு செய்கிறது, அல்லது சின்ன குட்டி பிள்ளைக்கு மேலே அன்பு செய்கிறது மூத்தவனை இக்னோர் பண்ணிவிடுகிறது. பெண் பிள்ளை மீது அன்பு செய்வது ஆண் பிள்ளைகளை தவிர்த்து விடுவது.
அல்லது ஆண் பிள்ளைகள் மீது அன்பு செய்வது, பெண் பிள்ளைகளை தவிர்த்து விடுவது. மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல டாமினன்ட் நேச்சர், ஈவன் பிள்ளைகள் டாமினண்டாக இருப்பாங்க. அதுதான் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு காரணம். டாமினன்ட் மதர் அண்ட் ஃபீபிள் ஃபாதர் லீட்ஸ் டு டிஸ்ஃபங்க்ஷன் இன் த ஃபேமிலி லைஃப். cannot take healthy decision. அதை முதல் குடும்பத்தில் பார்க்குறோம். ஆதாம் ஏவாள். பைபிளை எதில் துவங்குது? உலகத்தை படைச்சிட்டு மேரேஜில் தான் துவங்குது. ஆதாம் ஏவாள் அந்த முதல் திருமண குடும்பத்திலேயே who took decision, even though God guided counsel, தெளிவாக சொல்லியிருந்தாலும், இதை புசிக்க வேணாம் சொல்லியிருந்தாலும், விளக்கப்பட்ட கனியை புசிப்பதற்கு யார் டெசிஷன் எடுத்தா? முதல்ல டெசிஷன் எடுத்தது யார்? ஈவ் டாமினேட்டட் தானே. ஈவ் டாமினேட்டட் த டெசிஷன். அங்கே தான் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் துவங்கிறது. ஒரு ஃபேமிலியில் டெசிஷன் எடுக்கும்போது கலந்து பேசி ஜபத்தோட கர்த்தரோட இணைந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அங்கே ஈவன் பிள்ளைகளோட கூட சேர்ந்து டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா ஒரு காரியத்தை, ஒரு கட்டடத்தை வந்து நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், என் மனைவி ஒரு மாதிரி பார்ப்பான், ஒரு காரியத்தை என் பிள்ளைகள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மூன்றையும் பார்க்கறது காட்டிலும் கர்த்தர் ஒரு மாதிரி பார்ப்பார். ஒரு காரியத்தை, ஒரு செயல்களை பார்க்குறார். இப்போ எல்லாம் இணைந்து ஒரு முடிவுகளை எடுக்கும்போது தான் அது ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக, ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியாக மாறுகிறது. நான் தான் எடுப்பேன் ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது பேட்ரியார்க்கல் ஃபேமிலி, அதாவது மேல் டாமினேட்டட் ஃபேமிலி. மதர் நான் தான் அதிகாரம், நான் தான் எடுப்பேன், டாமினன்ட் நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு மதர், அது மேட்ரியார்க்கல் ஃபேமிலி, அதுவும் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அல்லது கெட்டகுமாரனை போல நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன், இந்த சொத்துக்கு நான் அதிபதி, என்னுடைய சொத்துக்கு நான் எனக்கு உரிமை உண்டு, 50% ஷேர் எனக்கு வரணும், நியாயப்பிரகாரம் as per the law of the country, I want 50% ஷேர், I am the decision maker என்று சொல்லி அந்த ஃபேமிலியில் என்ன செய்கிறான்? who was the decision maker? கெட்டகுமாரன். இளையவன் தான் டெமோக்ராட்டிக், அதான் டெமோக்ராட்டிக் ஃபேமிலி, டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. டெமோக்ரேசின்னு எல்லாருக்கும் சுதந்திரம். மகனை எடுத்துக்கலாம், முடிவு எடுத்துக்கலாம், அப்பா எடுத்துக்கலாம், அம்மா எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணால் போய்க்கலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மாதிரி எப்படி தானே டெமோக்ராட்டிக் செட்டப். அந்த டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா கேவசாக மாறிடும். இழப்புகள். அந்த டெமோக்ராட்டிக் ஃபேமிலியில் அன்பு இருக்கணும், கிருபி இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், அதெல்லாம் அங்கே பார்க்குறோம். கெட்டகுமாரனை அந்த தகப்பன் அந்த பணத்தின் அளவீடு எவ்வளோதான் பாதி சொத்து அழிந்திருந்தாலும் அவன் இழந்து போன மகனை நான் பெற்றுக்கொண்டேன், மகனை இழந்தான் இப்போ பெற்றுக்கொண்டேன், பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, உறவை பெற்றுக்கொண்டேன். அப்போ பணம் என்பது முக்கியம் கிடையாது. அது டெமோக்ராட்டிக் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேட்ரியார்க்கல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, மேல் டாமினேட்டட் விமன் டாமினேட்டட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாம் டிஸ்ஃபங்க்ஷனாக தான் போயிட்டுருக்குது, ஒன் சைடாக போயிட்டுருக்குது. ஆனால் எல்லாம் என்ன செய்யணும்? காட்லி ஃபேமிலியாக இருந்தால் அது கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலியாக, ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்து உள்ளங்களை ஆளுகை செய்து அவர் முன்னின்று எவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ரோமன்ஸ் 8, அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தப்படுகிற இணைக்கப்பட்ட மக்கள், கர்த்தருடைய ஆவியினால் அந்த குடும்பம் நடத்தப்படணும். லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? குடும்பத்தில் குழப்பம், வேண்டாத பிரச்சனைகள் முளைத்துவிடும். ஆதியாகமத்தில் பார்க்குறோம், 15வது 16வது அதிகாரத்தில் நேரமில்லை, சுருக்கமாக முடிக்க வேண்டும். இதோ சாராள் என்ன செய்கிறாள்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தோன்றி உனக்கு வாரிசு நான் தரேன்ட்டார், நட்சத்திரங்களை பார். Can you count the millions and billions of the stars? Even you cannot count. உன் சந்ததி இப்படி இருக்குங்கிறார். அவன் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் சாராள் took a decision. தான் நீ ஒரு பெண்ணிடத்தில், வேலை பெண்ணிடத்தில், அடிமை பெண்ணிடத்தில், பாகர் இடத்துல போ, எனக்கு பிள்ளை கொடு என்று தவறான ஒரு டெசிஷன். He obliged that decision. அதனால் குழப்பம் என்னாச்சு? ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட அதாவது டெசிஷன், ராங் டெசிஷன் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கியது, இஸ்மவேலை உருவாக்கியது. இன்ன வரைக்கும் இஸ்மாவேலுக்கு சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் இப்படிதானே பலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் பார்க்குறோம். அன்னைக்கு நடந்த ராங் டெசிஷன் பை ஒன் சிங்கிள் ஃபேமிலி. சாரா டுக் அ ராங் டெசிஷன், ஸ்டில் ரெப்ளிகேட்டட் இன் ப்ரெசன்ட் டே சொசைட்டி. எத்தனையோ நூற்றாண்டுகள் ஓடிவிட்டது. அதில் அதே தான் பார்க்குறோம். ரெபேக்கால் எடுத்த ஒரு முடிவு, பார்ஷியாலிட்டி டுவர்ட்ஸ் ஜேக்கப். ஈசா மேலே வந்து கர்சனையோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஈசாவுக்கு விரோதம் அந்த பார்ஷியாலிட்டி, டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸில் அதை பார்க்குறோம். பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் சைல்டு அண்ட் லீவ் அதர்ஸ். அல்லது எரிச்சல் பண்ணிடுவாங்க, கோபத்தை பண்ணிடுவாங்க. இம்பார்ஷியலாக பிள்ளைகளோடு நீங்கள் செய்யணும்.
இந்த ரிலேஷனல் ஸ்கில்லை வளர்த்திக்கணும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யுவர் லவ், ஈக்குவல் கேர் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, அதுக்கு மாத்திரம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் பத்தாது. படிக்காத பிள்ளைங்க அதிகமாக நீங்கள் கேர் எடுக்கணும். அதிகமாக பிள்ளைகளை கேர் எடுக்கும் பொழுது அங்கே உங்கள் பிள்ளைங்க மத்தியில் பொறாமை ஜலஸ் வந்து விடக்கூடாது. உறவுகளில் கிறிஸ்துவுக்குள்ளது மேட்ரியார்கல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேட்ரியார்கல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, டாமினன்ட் அதாவது டெமோக்ராட்டிக் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக ஃபேமிலி நடத்தணும். அவ்விதமாக நடத்தும் பொழுது கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்று எபேசியில் வாசி கேட்டீங்க. அவர் ஜீவனை கொடுத்து திருச்சபைக்காக திருச்சபை மன்னித்து சுத்திகரித்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து பரிசுத்தமான திருச்சபை இருப்பதற்கு காரணம் அவர் தான். நீதிமான அந்தஸ்தோடு இருப்பதற்கு காரணம் தான். கர்த்தருடைய பார்வையில் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக இருப்பதற்கு காரணம் பரிசுத்தமான சயின்ஸாக அந்த சயின்ஸ் காரணம் அவருடைய பார்வையில் இயேசுவை பரிசுத்தப்படுத்தி அவ்விதமாக ஒருத்தர் பரிசுத்தப்படுத்தி மன்னித்து உருவாக்குகிற அவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல, மனைவியை மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதில்ல ஃபேமிலி லைஃப், கணவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதில்ல ஃபேமிலி லைஃப். அந்த கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் உருவாக்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற சாயலை உருவாக்கணும். அதற்கு நம்ம சாக்ரிஃபைஸில் அர்ப்பணிக்கணும். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய படிக்க வைக்கிற உலக பிரகாரமாக படிப்பு மட்டும் பத்தாது, தேவனோடு நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நெருங்கிய ஐக்கிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானோடு பிதாவோடு இருக்கும் பொழுது தான் உங்கள் குடும்பம் ஒரு அன்பு மாளிகையாக கட்டி எழுப்பப்படும், ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு அந்த ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தர் வாழுகிற, கர்த்தர் தலைமைத்துவம் எடுத்திருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறைவிடாது. கொரோனா உங்களை ஒன்றும் செய்து விடாது. ஏன்னா அவர் ஏகப்பட்ட ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் கட்டுகிறபடியினால் நன்மையும் கிருபையும் தொடரும். மனைவியானவர்கள் கழுதரும் திராட்சை கடி பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. God bless you. You have a nice Christian family. இப்பொழுது காணிக்கைக்காக பாடப்படும் கீர்த்தனை 189. Yeah.
Yes, Lord, we are loaded with bitterness, wrath, anger about our family members, relatives. That's why there is no peace and joy in our family life. கர்த்தாவே, கசப்புகள், விரோதங்கள், பகைமைகளை பாராட்டி என் குடும்பத்தில் பிரிவுகளும் பேதங்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை அழைக்கிறீர். மன்னிக்க வேண்டும், சகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னையே இழந்து அன்பு செய்தது போல, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் எங்கள் குடும்ப மேன்மைக்காக, உறவை பேணி காப்பாதற்காக விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சுவாமி. அந்த குணாதிசயங்களை எங்களுக்குள் கொண்டு வரும்படியாக, இந்த ஆராதனை வழியாய் கொண்டு வரும்படியாய் விதமாக எங்கள் திருச்சபையில் கூட ஒரு சில பிரிவுகள் உண்டு சுவாமி. டைவர்ஸ் ஆகியிருக்கிற அநேக குடும்பங்களோட மிக விசேஷமாக மதி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற அந்த சென்னையில் இருக்கிற அந்த மகன் மனைவியும் கூட கர்த்தாவே இந்த நேரத்தில் திருச்சபையில் டிரான்ஸ்பரண்டாக ஜெபித்து ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அந்த குடும்பம் கண்ணீரில் இருக்கிறத சகோதரனுடைய கண்ணீரை கவலைகளை துடைக்க முடியாக, ஒரு விடுதலை உண்டாக்க முடியாக கர்த்தர் இப்படிப்பட்ட பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. திருச்சபையில் சாத்தான் இப்படிப்பட்ட ஆண்டவர் நிலைமைக்கு எங்கள் குடும்பத்தை இட்டு செல்கிறான். கோபம், ஆண்டவரே, தாபங்கள், கசப்புணர்வுகள் எங்கள் பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சுவாமி. We drop all our egos and bitterness and enmity and jealousy, whatever Lord, எங்களை சிதைக்கிற குடும்ப உறவுகளை சிதைக்கிற எல்லா காரியத்தையும் இதோ அந்த காணிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். Yes Lord, enhance our family relationship. இந்த மூத்த குமாரன் இளைய குமாரனை மன்னிக்க முடியாத நிலைமை பார்த்தோம் வேதத்தில். நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் உறவுகளை கட்டி காப்பது is a precious relation you have given to us a gift. Each and every relation is a gift. Wife is a gift, husband is a gift, children are a gift, brothers and sisters are a gift, mother-in-law, father-in-laws are a gift to us Lord. அவர்களை போற்றி பாதுகாப்பது தான் எங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் பெரிய ஊழியங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்களை ஏற்றுக்கொள்ள, குடும்பத்தை அங்கீகரிங்க, குறைகளை மன்னிங்க, குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. உங்கள் தெய்வீக பரிசுத்தாயை ஊற்றுங்க எங்கள் குடும்பத்தில். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பம் கடந்து வருவதாக. முடிவு பாடல் 251 பாமாலை. நாங்களும் எங்கள் உறவுகளும் குடும்பங்களும் உமது திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக, திரும்ப கட்டுவீராக, உமக்கு பிரியமான பாத்திரங்களாக குடும்பங்களாக பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு குடும்பங்களில் தரித்திருப்போமாக. தேங்க்யூ.